வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மகா மேக்ஸ் டியூஷன்லேருந்து. இது ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷனோட பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 பார்ட் 2 இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா a + b the whole cube equal to a cube plus 3ab into a plus b plus b cube. இதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் a plus b the whole cube a plus b the whole square into a plus b அப்படின்னு சொல்லி எழுதலாம். a plus b the whole squareோட ஃபார்முலா நமக்கு தெரியும். a square plus 2ab plus b square into a plus b அப்படியே வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா a cube plus 2a square b plus ab square plus a square b plus 2ab square plus b cube அப்படின்னு சொல்லி வருது. நெக்ஸ்ட்டாக இந்த a square bன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணலாம். அப்போ 2a square b plus a square b வந்துட்டு 3a square bன்னு எழுதலாம். ப்ளஸ் ab square 2ab squareன்னு இருக்கு இல்லையா, இதை 3ab squareன்னு எழுதலாம். அப்போ அந்த ஸ்டெப் எப்படி வரும்னா a cube plus 3a square b plus 3ab square plus b cube அப்படின்னு சொல்லி வரும். அப்போது a cube plus இதில் வந்துட்டு 3ab வந்து காமனாக இருக்குது. 3a square b plus 3ab ஸ்கொயரில் 3ab காமனாக இருக்குது. அப்போ அது காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 3ab into a plus b plus b cube அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்படி தான் வந்துட்டு இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபார்முலா a minus b the whole cube which is equal to a cube minus 3ab into a minus b minus b cube. இதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சேம் ப்ராசஸ் தான், போன ஃபார்முலா மாதிரியே a minus b the whole cube a minus b into a minus b the whole square அப்படின்னு சொல்லி எழுதலாமா. அப்போ a minus b the whole squareக்கான ஃபார்முலா நமக்கே தெரியும். அப்போ a minus b into a square minus 2ab plus b squareன்னு வரும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா a cube minus 2a square b plus ab square minus ba square plus 2ab square minus b cube. அதுக்கப்புறமா a cube minus 2a square b minus ba square அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ a ஸ்கொயர் பின்னு இருந்தாலும் ba ஸ்கொயர்னு இருந்தாலுமே சேம் மீனிங் தான். நம்ம போன பார்ட் 1 பார்ட் 2லேயே பார்த்துருப்போம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அந்த ஐட்டம்ஸை வந்துட்டு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் சேம் மீனிங் தான். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் 2a ஸ்கொயர் பியையும் ba ஸ்கொயரையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b க்யூப்னு வரும். ab ஸ்கொயரும் அதே மாதிரி தான் ஆட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்தா 3ab வந்துட்டு காமனாக இருக்குது. அதனால் அதை வெளியே எடுத்துகிட்டு நம்ம எழுத போகிறோம். அப்போ என்ன ஆன்சர் வரும், a minus b the whole cube which is equal to a cube minus 3ab into a minus b minus b cube அப்படிங்கிறது தான் வரும். ஸோ எப்போவுமே சரி, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணணுமே தவிர எதையுமே மெமரி பண்ண ட்ரை பண்ணவே கூடாது. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான மேக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மகா மேக்ஸ் டியூஷன் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.